நடு இரவுல ஒட்டுமொத்த குடும்பமும் உட்காந்துருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க கனி மேல. நீங்க என்னுடைய பசங்கள பத்தி பாடி என்னுடைய மனத நோகடிச்சுட்டீங்க. இந்த பசங்க பாட்டு பாட இருக்கக்கூடாது என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சரி என்ன பாட்டு பாடுனேன்? தெரியல. ஆக்சுவலா அவங்க பாடின பாட்டு என்னன்னா, ஜானி ஜானி எஸ் பாப்பா அந்த பாட்டு அவங்க. இது வந்து அவங்க மட்டும் பாடலங்க. உங்களுக்கு தெரியும். வினோத், சாண்ட்ரா அங்க உட்கார்ந்திருக்கும்போது எவ்வளவு பேரு டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. என்னென்னமோ பாட்டு பாடுனாங்க. லைவ்ல பார்த்துட்டு இருந்த எனக்கே கோவமாயி வினோத்தின் நிலைமை நினைச்சு நான் பரிதாபப்பட்டேன். சாண்ட்ராவாவது அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. பாவம் இந்த மனுஷன் அங்க போறாரு, இங்க போறாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா கடைசியில இவங்க என்ன பண்றாங்கன்னா, அட்டென்ஷன தன் பக்கம் திருப்புறாங்க. யாரு? சாண்ட்ரா. என்னுடைய மனது நோகிடுச்சு. கனிய மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அது சரியா? கனிய மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களும் ஒரு தாய்ங்க. என்னதான் நம்ம கனிய வந்து சொன்னா விமர்சனிச்சிருந்தா கூட, அவங்க ஒரு நல்ல அக்கா. அதே மாரி நல்ல தாய். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அவங்க அவங்க குழந்தைய சந்தோஷமா தான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாரி அவங்க ஒரு வில்லி கிடையாது. ஒரு பாடலை பாடி சாண்ட்ராவின் மனதை குத்தி கிழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கன்னிக்கு இன்டென்ஷன் இருக்கான்னா, கா பார்க்குற எல்லாருமே ஒத்துப்பாங்க கிடையாது. இந்த வார்த்தை வந்து கனியினுடைய மனத வந்து நோக அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இத நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஒண்ணும் இல்ல. சாண்ட்ரா நான் இந்த மாரியான இன்டென்ஷன்ல பாடல. நான் என்னென்னமோ பாட்டு பாடிட்டு இருந்தேன். அது உங்கள குறிப்பிட்டு நான் பாடவே இல்ல. நீங்க என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா, என் மனசு உடையுதுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு சாரி கேளுங்க. கேட்க முடியாது. என்னங்க நேத்து நான் கூட வந்தேன். அதாவது அந்த தூண் சொன்ன விஷயத்துக்காக நீங்க வருத்தப்பட்டுட்டே தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சரி பரவால்ல. நான் சாரி கேட்கலான்னு வந்தேனே. அப்ப நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். சரி அதுக்கு பிறகு என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் குடுத்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்க வரல. என்னங்க ஒரு வீட்ல வாழ்றோம். நீங்க மட்டும் தனியா இருக்கீங்கன்னு நான் எவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நேத்து நீங்க சிரிக்கும்பொழுது கூட நான் சந்தோஷம் தாங்க பட்டேன். அது எனக்கு தெரியாது. ஐயோ! சேச்சி. அதாவது சேச்சியினுடைய கேம் பிளே என்னன்னா, ஒட்டுமொத்த வீடும் தனக்கு எதிராக திரும்பணும். திரும்பும்பொழுது தனக்கு ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் அது அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் எ ரியல் கேம் போயிட்டுருக்கு நண்பர்களே. சில விஷயங்கள கேமா பார்க்கணும். சில விஷயங்கள ஆத்மார்த்தமா பார்க்கணும். கனி ஆத்மார்த்தமா இந்த அது உங்களுடைய வீடுன்னு இவங்க பார்க்குறாங்க. சாண்ட்ரா அத கேம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, கண்டிப்பாக சாண்ட்ரா வந்து ஏன்னா அவங்களுக்கு என்ன பாட்டு பாடுனாங்கன்னு கூட தெரியல சாண்ட்ராவுக்கு. பாட்டே நான் சொல்றேனே. ஏன்னா நான் 24/7 பார்க்குறேன் சரி. ஆனா கனி வந்து பேச வேண்டிய விஷயங்கள நல்லா கொட்டுனாங்க. நடுவுல பாரும் வந்து சொன்னாங்க. உங்கள வந்து அது அவங்க குறிப்பிட்டு எதுவும் சொல்லலையே. வினோத்தும் சொல்றாரு. நான் அப்படி பார்த்தா நானும் தாங்க ஒரு தகப்பன். அப்படி எனக்கு ஒண்ணும் தப்பா படலையே. ஏன்னா எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கயாஸ் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. அவங்க நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அது ஒரு கேமா தான் பார்க்கணுமே தவிர்த்து, அதில நீங்க பர்ட்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணுவது தவறு சாண்ட்ரா. அது அது உங்களுடைய கருத்து. யப்பா! இது வந்து விஜய் சேதுபதி கிட்ட கொண்டு போவேன்னு கனி சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கறது ஒரு மன்னிப்பு. சாண்ட்ரா அது குடுக்க மாட்டேங்கிறாங்க.